வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பயணத்துக்குள்ள போக போறோம். இது உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிற ஒரு பயணம். நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற டேலண்ட்ஸையும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கிற ஹாபிஸையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு சீக்ரெட் சூப்பர் பவர் இருக்கு தெரியுமா? அத சரியா அடையாளம் கண்டு அதோட முழு பவரையும் வெளியே கொண்டு வர்றது தான் நம்மளோட முதல் ஸ்டெப். அப்போ உங்களோட அந்த சீக்ரெட் பவர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? எந்த ஒரு பெரிய பயணமா இருந்தாலும் அதுக்கு ஒரு மேப் கண்டிப்பா தேவை. இதுதான் உங்களுக்கான மேப். உங்களோட திறமைகளையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கண்டுபிடிக்கிற இந்த ஜேர்னில இது உங்களுக்கு வழிகாட்டும். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு ஹீரோவுக்கும் தன்னோட கையில இருக்கிற ஆயுதங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதே மாதிரி நாமளும் ஹாபிக்கும் டேலண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். ஹாபி அப்படிங்கறத நம்ம விரும்பி செய்யற ஒரு விஷயம், நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நாமளே சூஸ் பண்றது. ஆனா டேலண்ட் அது அப்படி இல்ல. அது இயற்கையாவே பெருசா எந்த முயற்சியும் இல்லாம நமக்கு ரொம்ப ஈஸியா வரும். ஒன்னு நாம தேர்ந்தெடுக்கிற பாதை, இன்னொன்னு நமக்காகவே அமைஞ்ச பாதை. இங்க பாருங்க, சில உதாரணங்கள் இருக்கு. உங்களுக்கு பாடும்போது நேரம் போறதே தெரியாதா? இல்ல கஷ்டமான கணக்கையெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணுவீங்களா? இல்ல நிறைய பேர் முன்னாடி தைரியமா பேசுறது உங்களுக்கு இயல்பாவே வருமா? இந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப இயல்பா வருதுன்னு யோசிங்க. அதுதான் உங்க திறமையோட முதல் அடையாளம். இப்போ நம்ம பயணத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வெளியில எங்கேயும் தேடுற பயணம் இல்ல, நமக்குள்ளேயே நாம செய்ய போற ஒரு பயணம். உங்களை பத்தி நீங்களே இன்னும் ஆழமா யோசிக்க வேண்டிய நேரம் இது. இப்போ உங்களை நீங்களே சில கேள்விகள் கேட்டுக்கோங்க. முதல் கேள்வி, ஃப்ரீ டைம் கிடைச்சா போதும் நீங்க ஆசையா செய்யற அந்த விஷயம் என்ன? உங்களோட ஃபேவரட் ஹாபி எது? ஓகே. அடுத்த கேள்வி, அந்த ஹாபியை ஏன் அவ்ளோ விரும்பி செய்றீங்க? அது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது? ஒரு அமைதியா, இல்ல ஒரு உற்சாகமா, இல்ல ஒரு நிறைவான உணர்வா? அந்த ஃபீலிங்கை யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஹாபிஸ் பத்தி மட்டும் இல்ல, உங்களுக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுக்கற எந்த ஒரு வேலையாவும் அது இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதா இருக்கலாம், இல்ல தனியா ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கலாம். எது உங்க மனசுக்கு அவ்ளோ சந்தோஷத்தை கொடுக்குது? எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலும் அவங்க பயணத்துல சப்போர்ட் பண்ண சில பேர் தேவைப்படுவாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கும் உங்களை சப்போர்ட் பண்ற, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஆட்கள் தேவை. அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். உங்களோட ஆர்வத்துக்கும் திறமைக்கும் யாரு காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு உங்களை முதல்ல என்கரேஜ் பண்ணது? யார பேசின வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் உண்டாச்சு? அது உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க டீச்சர்ஸா கூட இருக்கலாம். இந்த சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கும் நீங்க சோர்வா இருக்கும்போது உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கும் இவங்க தான் உதவுவாங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம டேலண்ட்ஸ், ஹாபிஸ், சப்போர்ட் சிஸ்டம் பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு நம்ம ஃபியூச்சர் எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எப்படி ஒரு வேலையா மாத்துறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க ஆசைப்பட்டு செய்யற ஒரு விஷயம் உங்க வேலையாவே மாறுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? தினமும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறத கற்பனை பண்ணி பாருங்க. இது 100க்கு 100 உண்மை. நிறைய பேரு தங்களோட ஹாபியே ஒரு கெரியரா மாத்தி அதுல பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குன்னு நீங்க முதல்ல நம்பணும். அதுதான் முக்கியம். ஆனா ஒரு விஷயம், உங்க ஆர்வம் காலப்போக்குல மாறலாம். அதுல தப்பே இல்ல. அது ரொம்பவே இயல்பானது. நாம வளர வளர நம்ம விருப்பங்களும் மாறும். அதுதான் இந்த பயணத்தோட அழகே. அதனால எந்த பிரஷரும் எடுத்துக்காதீங்க. உங்க ஆர்வம் உங்களை எங்க கூட்டிட்டு போகுதோ அந்த பாதையில தைரியமா போங்க. நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ உங்க டேலண்ட்டை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, அதை எப்படி இன்னும் ஷார்ப் பண்றதுன்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். உங்க திறமைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இந்த 4 ஸ்டெப்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரே மாதிரி ஆர்வம் இருக்கிற குரூப்ல சேருங்க. அது புது உத்வேகத்தை கொடுக்கும். சின்ன சின்ன போட்டிகள்ல கலந்துக்கோங்க. அது உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க உதவும். கடைசியா அனுபவம் வாய்ந்த ஒரு மென்டர் கிட்ட இருந்து கத்துக்கோங்க. உங்க பயணம் இன்னும் வேகமாகும். சரி, இப்போ உங்க டேலண்ட்ஸ், உங்க ஹாபிஸ் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத வச்சு இன்னைக்கு நீங்க என்ன புது அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? யோசிங்க, உடனே செயல்படுங்க. உங்க ஸ்டோரி இப்போதான் ஆரம்பிக்குது. ஆல் தி பெஸ்ட்.